Yes, good morning everyone. Welcome to day one of Sales 10x. Sales 10x அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான சேல்ஸ் பூட் கேம்ப். இதுல சேல்ஸ் 10x இன்டென்சிவ்ல இது ஒரு பூட் கேம்ப். ஓகே, பூட் கேம்ப் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு டூ த ஒர்க் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே யூ ஆர் கோயிங் டு கெட் இன்க்ரீஸ் சேல்ஸ். டெய்லி பேசிஸ்ல ப்ராக்டிக்கலா சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது தான் நம்ம இதுல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, டே 1 டுடே திஸ் இஸ் ஆஃபர் கிரியேஷன். எப்படி நீங்க ஆஃபர் கிரியேட் பண்ணணும். ஆஃபர்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு காசை வாங்கிட்டு என்ன கொடுக்குறோமோ அது பேர் தான் ஆஃபர். ஓகே, கஸ்டமர் கையில ஒரு 10 ரூபா வாங்குறோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலி. இல்ல கஸ்டமர் கையில அந்த 10 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 10 ரூபாய் நம்ம நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம எதை கொடுத்தா வாங்க முடியும் அந்த 10 ரூபாய. ஓகே, இதுதான் மேட்ரு. ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ லட்ச ரூபாயோ வாட் எவர் இட் கேன் பி. ஓகே, கஸ்டமர் கையில இருந்து பணத்தை வாங்குறதுக்கு நம்ம என்ன கொடுத்தா அவங்க தருவாங்கன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா? அதை தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதை எப்படி கிரியேட் பண்ணணும் ஆஸ் அ பிஸ்னஸா. டே 2ல வி வில் லேர்ன் அபவுட் சேல்ஸ்மேன் டு சூப்பர்மேன். ஓகே, எப்படி சேல்ஸ்மேன்ல இருந்து சூப்பர்மேனா மாறுறது. ஏன் சூப்பர்மேனா நான் மாறணும் சார்? சேல்ஸ்மேனா இருந்தா பத்தாதா? சேல்ஸ்மேனா இருந்தா தான் சேல்ஸ் நடத்த முடியும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அப்படி கிடையாது. பிகாஸ் எல்லா கஸ்டமருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் மேனை தான் தேடுவாங்களே தவிர சேல்ஸ் மேனை யாரும் தேட மாட்டாங்க. நம்மளும் ஆஸ் அ கஸ்டமர் தான், நம்மளும் ஒரு இடத்துக்கு கஸ்டமர் தானே. ஸோ அப்போ எப்படி நம்ம சூப்பர் மேனாக மாறி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது மூலமாக நிறைய சேல்ஸ் எப்படி கொண்டு வருது, அதுக்கான விஷயங்கள் ஐ வில் ஷேர் வித் யூ. அண்ட் கேஒய்சினா என்ன, கேடிஎம்னா என்ன அப்படின்றது டே 3ல பார்ப்போம். அண்ட் டே 5ல எம்பிஏஎஸ் அப்படின்றது மார்க்கெட்டிங் பிராண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் சேல்ஸ் அப்படின்னா என்ன, இந்த நாளுக்குமான டிஃபரெண்ட் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் டே 4ல. டே 5ல வி வில் லேர்ன் அபவுட் சேல்ஸ் ப்ராசஸ். உங்க பிசினஸுக்கான சேல்ஸ் ப்ராசஸ் எப்படி வைக்கணும், ஒரு கஸ்டமர் உள்ள வந்தாங்கன்னா அவங்களை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் சேல்ஸ் ப்ராசஸ் டே 5ல நம்ம படிப்போம். டே 6ல சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமரை நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியும், எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும், என்ன வார்த்தை சொன்னா கன்வெர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ஷேர் வித் யூ லைக் 40+ ஸ்ட்ராட்டஜிஸ் ஹியர். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு கன்வெர்ட் எனி கஸ்டமர். அண்ட் டே 7ல வி வில் லேர்ன் அபவுட் சேல்ஸ் ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னோட புக்கு. ஸோ அந்த புக்கில் இருக்கிற சேல்ஸ் ஃபிக்ஸ் உங்கள் பிஸ்னஸில் காமனாக இருக்கக்கூடிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸில் காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய டூல் டே 7ல வி வில் லேர்ன். டே 8ல வி வில் லேர்ன் அபவுட் ட்ரஸ்ட் பில்டிங் ஃபார்முலா. சேல்ஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். ஓகே, கம்பெனி இருக்கு, ஒரு உங்க தெருவில் பக்கத்தில் ஒரு கடை இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த கடையை நம்பினா மட்டும் தான் நீங்கள் போய் அங்கே வாங்குவீங்க. ஓகே, ஸோ தட் அந்த ட்ரஸ்ட் எப்படி பில்ட், சேல்ஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். தென் பைப்லைன், நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ல இருந்து 5 இயர்ஸுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம பில்டு பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அதுக்கான பில்டர்ஸும் அவன் கிவ் யூ. ஓகே, பில்டர் 1 பில்டர் 2 சொல்லிட்டு எப்படி நெக்ஸ்ட் 6 மாசத்துல இருந்து 5 வருஷத்துக்கு தேவையான கஸ்டமரை நம்ம பின்னால பைப் லைன்ல பில்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது. டே 10 இஸ் கோயிங் டு பி எ மேஜிக் டே. Let's dive into day 1. Thank you so much for joining. Are you excited? If you are excited to learn what is offer creation is on the day 1, type E in the chat box. If offer creation, how to create offer. ஆஃபர் அப்படின்னா, ஆஃபர்னா நம்ம போடுற 10% 20% ஆஃபர் கிடையாது. அது பேர் ஆஃபர் தான். ஆஃபரா நம்ம காசு கஸ்டமர்கிட்ட வாங்குற காசுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்றது தான் ஆஃபர். இங்க நம்ம பார்க்க போற ஆஃபர் அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னால ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ சம் யூனோ சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் சேல்ஸ்? சேல்ஸ் தானே இன்க்ரீஸ் பண்ண வந்திருக்கோம். கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். வாட் இஸ் சேல்ஸ்? ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேல்ஸ்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் சேல்ஸ் வேணும் இல்லையா? சேல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு கிடைக்கும், இல்லை எப்படி கிடைக்கும்? ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ த திங். சி, சேல்ஸ் அப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ. நோட் பண்ணி வச்சுக்கோ, மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ. நம்ம ஒரு பொருளை போய் வித்துக்கிட்டு இல்லை நம்ம. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ. கஸ்டமர் நமக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க இல்லையா, சும்மா நம்ம கொடுக்கல, பணம் வாங்குறோம், பணத்துக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு 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 ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம். கரெக்டா? அவர் கஸ்டமர் வந்து நமக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு, நம்ம அவருக்கு அவரோட தேவையை பூர்த்தி செய்வோம். ஸோ 2 பேரும் மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு புனிதமான செயல் தான் சேல்ஸ் நான் சொல்வேன். இந்த உலகத்திலேயே
2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் என்ன அப்படின்னா அந்த சேல்ஸ் தான். நமக்கு பணம் தேவை இருக்கு. அதனால தான் பிசினஸ் பண்றோம். இல்லன்னுலாம் கிடையாது. இல்லையா? சும்மா நம்ம வந்து தர்மத்துக்கு பண்ணல. காசு தேவைப்படுது. அந்த காசு வந்து கஸ்டமர் தான் குடுக்குறாங்க. அப்போ கஸ்டமர் உங்க பண தேவைய பூர்த்தி பண்றாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அத சால்வ் பண்றீங்க. ஸோ மியூச்சுவலா வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் சேல்ஸ். மியூச்சுவலா வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்றது. நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ரைட்டா? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் வித்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த பிஸ்கட் பாக்கெட்ட வித்து வர்ற லாபம் தான் நம்ம வீட்ட ரன் பண்ண போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அந்த லாபத்த யார் தருவா? கஸ்டமர் தான் குடுப்பாங்க. கஸ்டமர் வந்து அவர் தேவைக்காக மட்டும் வாங்கிட்டு போல. அவர் வந்து உங்க தேவைய பூர்த்தி செஞ்சுட்டு வாங்கிட்டு போறாரு. ரைட்? ஸோ அதனால தான் நான் சொல்றேன், இது புனிதமான செயல். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா, சேல்ஸ் தான். இது கன்டினியூஸா உலகத்துல நடந்துட்டே இருந்தா தான் உலகம் ரன்னே ஆகும். ஒருத்தர் ஒருத்தர் மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் எல்லாமே ரன் ஆகும். இப்போ நம்ம ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனுக்குள்ள வந்துடலாம். ரைட்டா? ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன்னா என்ன? ஒருத்தங்க ஒரு விஷயத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய கன்டினியூஸா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டைம் தான் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவான டைம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புக் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா என்னால கண்டினியூஸா எவ்வளவு நேரம் படிக்க முடியுமோ அது பேர் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஓகே, இப்போ டிவி பார்க்குறோம் அப்படின்னா கண்டினியூஸா நான் எவ்வளவு நேரம் அதை என்னால பார்க்க முடியும் அப்படின்றது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். சரியா? இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்றது எப்படி ஹியூமன் பீயிங்க்கு இருக்குன்னா, ஹியூமன் பீயிங்கை பொறுத்தவரை 2000 வருஷத்துல வந்து 12 செகண்ட் இருந்துச்சு. அண்ட் 2023ல 8 செகண்டா மாறிடுச்சு. ஒரு விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது. இப்போ டிவியை பாக்குறீங்க, இப்போ நான் பேசுறதை கேட்கறீங்கன்னா உங்களால கண்டினியூஸா 8 செகண்ட் தான் அதை கவனிக்க முடியுது. அதுக்கப்புறம் மைண்ட் வேற எங்கேயாவது தாவிரும். நீங்க கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும், காது கேட்டுட்டு இருக்கும், ஆனா மைண்ட் டக்குன்னு தாவிரும். ஐயோ, வீட்டுல பால் பாக்கெட் வாங்கணுமா, காலையில சாப்பாடு என்னது, சப்பாத்தி தொட்டுறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மைண்ட் பின்னால ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஃபோக்கஸ்டா நீங்க இருக்கக்கூடிய டைம் வந்து 8 செகண்ட் தான். தட் இஸ் கால்டு ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் ஆக்சுவலி. ஓகே, ஒரு கோல்டு ஃபிஷ்ஷோட ஆவரேஜா அதோட ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24ல வந்து சினாரியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் லைக் 3 செகண்டா மாறிடுச்சு. 3 செகண்ட், 3 செகண்ட், 3 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஹியூமன் பீயிங்கால. ஓகே, எதனால இந்த சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் த இது சேல்ஸ் 10x ப்ரோக்ராமுக்கு தாண்டி நான் சொல்றேன். எதனால இது நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி, growth ஆஃப் டெக்னாலஜி தான். இப்போ நீங்க ரீல்ஸ்லாம் பாக்குறீங்க இல்லையா? ஒவ்வொரு ரீலும் 30 செகண்ட் இருக்கு இல்லையா? 30 செகண்ட் டு 60 செகண்ட். ஒவ்வொரு ரீல்லையும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஒவ்வொரு ரீல்லையும் ஒவ்வொரு எமோஷன் இருக்கும். ஒரு ரீலை பார்த்தா அழுவீங்க, ஒரு ரீலை பார்த்தா சிரிப்பீங்க, ஒரு ரீலை பார்த்தா கோவம் வரும், ஒரு ரீலை பார்த்தா ரொமான்டிக்கா இருக்கும். ஓகே, இப்படி ஒவ்வொரு 30 to 60 செகண்ட்ல உங்க பிரெயின் வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து பில்டு பண்ணிடும். ஓகே, நிறைய எமோஷனை மாத்தி மாத்தி அன்னியன் இருக்கு இல்லையா? அன்னியன், அம்பி, ரொமோ மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நிறைய ஹார்மோனையும் செக்ரேட் பண்ணும். இப்போ நீங்க ஒரு ரீல் பார்த்து அழும்போது கண்ணீர் வந்துடும். அடுத்த ரீல் பார்த்தா நீங்க சிரிச்சிட்டு இருப்பீங்க. கண்ணில் கண்ணீர் இருக்கும், ஆனா சிரிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டா? அடுத்தது பார்க்கும்போது இன்னும் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ரொமான்டிக்கான ஃபீலா இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மூளையை மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி யாருக்கு நடக்கும்? எமோஷன் எப்போ மாறிக்கிட்டே இருக்கும்? யாருக்கு நடந்துகிட்டே இருக்கும்? எமோஷன் யாருக்கு ஓயாம டக்கு டக்குன்னு மாறும்? சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். யாருக்கு எமோஷன் டக்கு 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 டக்குன்னு மாறும்? யாருக்கு மூளை வந்து அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் பேரை போடுங்க பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் பீப்புளா? ஓகே, நான் சொல்றேன், அவசரப்பட வேண்டாம். யார் பேரையும் போட்டுறாதீங்க. யாருக்கு மாறும் அப்படி டக்குன்னு? பைத்தியத்துக்கு தான் மாறும். ஆமா, மென்டலி டிஸ்டர்ப்டு, லூசு பீப்புள். ஓகே, பைத்தியத்துக்கு தான் மனசு அப்படியே மாறிட்டே இருக்கும். இப்ப ரீல்ல நீங்க பார்க்க பார்க்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி பைத்தியம் தான் முடியும். அது நமக்கு தெரியாது, மெதுவா பிடிக்கும். உடனே பிடிக்காது. ஏன்னா நல்லவங்களை போய் பைத்தியமாகனா உடனே ஆக மாட்டாங்க இல்லையா? அதனால ரீல கொடுத்துருக்காங்க.
ரீலை பார்க்கறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு எமோஷனும் மாறும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்றது கம்மியாயிடுச்சு. 3 செகண்டா மாறிடுச்சு. 3 செகண்டா மாறிடுச்சு. இப்ப எதுக்கு சார் சேல்ஸ கூட்டுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நீங்க 3 செகண்டா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கரெக்ட்டா? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்டுக்குள்ள உங்க கஸ்டமர நீங்க அட்ராக்ட் பண்ண முடியலன்னா, அவங்க அடுத்த ரீல்க்கு போயிருவாங்க. புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ல அவங்க கிட்ட பேசி நீங்க அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க அடுத்து பேச வர்றத கவனிக்க முடியாது. அப்போ லெட்ஸ் டேக் தட் 8 செகண்ட். ஓகே, 8 செகண்டாவே வச்சுக்கலாம். ஏன்னா நேர்ல பார்த்து பேசும்போது வேற. கஸ்டமர்ட்ட நேர்ல பேசுறோம், ஃபோன்ல பேசுறோம், ஒரு பர்ட்டிகுலரா ப்ராடக்ட்ட பத்தி பேசுறோம்னா, ஆப்வியஸ்லி கொஞ்சம் கவனம் வந்து கூட தான் இருக்கும். ரீல்ஸுக்கு தான் 3 செகண்டா மாறிருக்கு. ஓகே. அண்ட் நேர்ல பார்த்து பேசுறதுக்கு ஒரு 8 செகண்ட் வரைக்கும் ஆப்வியஸ்லி எடுக்கும். ஓகே. அப்போ ஒரு 8 செகண்டா நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மொத 8 செகண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த 8 செகண்ட்ல நீங்க என்ன பேசுறீங்களோ, அத பொறுத்து தான் அடுத்து நீங்க பேச போறத கவனிப்பாரா, மாட்டாராங்கிறதே இருக்கு. ஸோ தட் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சேல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்ல நீங்க அவரை எப்படி அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை என்ன பண்ணணும் அப்படின்றதை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கான டூல்ஸையும் ஒர்க் ஷீட்டையும் நான் இன்னைக்கு கொடுத்துருவேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் புரிஞ்சிருச்சு. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் இம்பார்ட்டன்ட் வந்து சேல்ஸ்ல புரிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு சார். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 8 செகண்ட் முக்கியம். ஆமா, எல்லார் மனுஷங்களும் டிஸ்ட்ராக்ஷனோட போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கவனத்தை நம்ம திருப்பிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸுக்குள்ள போனாதான் சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு நான் சொன்ன அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல எஸ் போடுங்க. எஸ், ரைட். ஸோ இங்க என்ன பண்றோம்னா வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்றத பார்க்க போறோம். வாட் இஸ் வேல்யூ ப்ரொபோசிஷன் ஆக்சுவலி? வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்றது தான் நீங்க கஸ்டமர் கிட்ட வாங்கிட்டு காசை வாங்கிட்டு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கான விஷயம் வேல்யூ ப்ரொபோசிஷன். இதுல வந்து வேல்யூ ப்ரொபோசிஷன் கேன்வாஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு. இது வந்து இதுலயே அவைலபிளா இருக்கு. எங்க கூகுள்ல அவைலபிளா இருக்கு. வேல்யூ ப்ரொபோசிஷன் கேன்வாஸ்ன்னு போட்டீங்கன்னா யூ வில் கெட் திஸ் இமேஜ். ஓகே, இந்த மாதிரி இது என்ன அப்படின்னா, ரைட் சைட்ல ரவுண்டா இருக்கு இல்லையா, ரவுண்டா இருக்கிறது கஸ்டமரு, இந்த ஸ்கொயரா இருக்கிறது வந்து நம்ம பிஸ்னஸ். இப்போ கஸ்டமர் எதுக்காக நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க? ஆக்சுவலி சாட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம கிட்ட கஸ்டமர் எதுக்காக ப்ராடக்ட் வாங்குறாங்க? ஓகே, கஸ்டமர் நம்மகிட்ட எதுக்காக ப்ராடக்ட் வாங்குறாங்க? டு ஃபில்ஃபில் தேர் நீட்ஸ். ஓகே, தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஆப்வியஸ்லி. கரெக்டா, எல்லாருக்கும் தேவை இருக்கு, அதனால வாங்குறாங்க. கரெக்ட். இப்போ நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் தேர் நீட்ஸ், ரைட்டா? அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. உங்க கஸ்டமர் சைட்ல ரைட் சைட்ல இருக்கிறத பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வராங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. சரியா? ஃபோட்டோ ஃப்ரேம், அழகான ஃப்ரேமு அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. வீட்டில் ஒரு இடத்துல அடிக்கணும். வீட்டில் ஆணி இல்லை. ஆணி வாங்குறதுக்கு வராரு. அவருக்கு இப்போ என்ன செய்யணும்? வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டணும். ஆணி அடிச்சாதான் மாட்ட முடியும். அவர் ஆணி வாங்குறதுக்கு வராரு. கரெக்டா? அவருக்கு வேலை இருக்கு. ஒரு வேலை முடிச்சாகணும். ஃப்ரேமை மாற்ற வேலை அவருக்கு இருக்கு வீட்டில். இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த வேலையோட அவர் இந்த பெட்டி கடைக்கு வராரு. நம்ம தானே இந்த பெட்டி ஸ்கொயரா இருக்கிறது. நம்ம கடைக்கு வராருன்னா, நம்ம இங்க என்ன பண்ணி வச்சிருக்கணும்? ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு நம்மகிட்ட முதல்ல லிஸ்ட் இருக்கணும். இவர் ஒரு வேலையோட வர இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்திருக்காரு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம வந்து ஆணி, ஸ்க்ரூ டிரைவர், இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஐட்டம்லாம் விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வரிசையா இருக்கு. இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ல நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கு. இப்போ இவருக்கு ஆணி தேவைப்படுது. இங்க இருந்து ஆணி வராரு. அந்த கஸ்டமர் வராரு, வந்து எனக்கு ஆணி வேணும்னு கேட்குறாரு. சரி அப்படின்ட்டு நம்ம ஆணியை கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுதா? சேல்ஸ் ஓவரா? சார், எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் மாட்டணும், ஆணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆணியை நம்ம கொடுத்துட்றோம். வேலை முடிஞ்சு, சேல்ஸ். இது ரெகுலரா இப்ப நடந்துட்டு இருக்கு. உங்க பிசினஸ் நடக்கலையா? நமக்கு காமனா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? ரைட். இப்போ இவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ஆணி வாங்கணும், ரைட்டா? ஆனா சுத்தியில வச்சு அடிச்சா அதுல செவத்துல கிராக் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா வாடகை வீடு. கிராக் ஆயிரும். ஆணியை வச்சு அடிச்சா கீழே ஓனருக்கும் தெரிஞ்சிரும். அப்போ ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்கலாமான்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ஒரு 5-6 ஃப்ரேம் மாட்ட வேண்டியது இருக்கு.
யாரையாவது ஆளை கூப்பிட்டோம்னா அவங்க என்ன செய்யறாங்க, 1500 கேட்கறாங்க. ஆனா ட்ரில்லிங் மிஷின் 600 தான். சரியா? ட்ரில்லிங் மிஷின் ஓனாவே வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ அவர் இங்க வராரு. ஓகே. ஆனா ட்ரில்லிங் மிஷின் 1600. எப்படி வாங்குறது, 1200 எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சாருன்னா, இங்க உங்களுக்கு பெயின் ரிலீவர் இருக்கணும். ஓகே. பெயின் ரிலீவர் ஏதாவது 1600 கொடுத்து வாங்கவா, ஆணி தானே அடிக்க போறோம், 1600 கொடுத்து ட்ரில்லிங் மிஷின் வாங்கவா அப்படின்னு யோசிச்சாருன்னா, நீங்க பெயின் ரிலீவர் கொடுக்கணும். அது அவருக்கு ஒரு பெயின் பாயிண்ட், காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு ஒரு பெயின் பாயிண்ட். நீங்க அவருக்கு ஒரு பெயின் ரிலீவர் கொடுக்கணும். சார் நீங்க இதை வாங்கவும் செய்யலாம், இல்ல நாங்க ரெண்டலும் கொடுக்குறோம். ஓகே, 1 மணி நேரத்துக்கு 200 தான் அப்படி சொல்லிட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஓ, அவருக்கு அப்ப அந்த பெயின் பாயிண்ட் ரிலீவ் ஆயிரும். ட்ரில்லிங் மிஷின் ஓனா வாங்க வேண்டாமா, வாடகைக்கே கிடைக்குதா, சரி அப்படின்ட்டு அது வாங்கிடுவாரு, பெயின் ரிலீவர். புரிஞ்சதா? கஸ்டமருக்கு ஒரு வேலை முடிய வேண்டியது இருக்கு, அண்ட் அந்த வேலை முடியறதுக்கு அவர் ஒரு ஐடியா போட்டு வராரு, அதுக்கு ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கு. 1200 கொடுத்து வாங்கி வச்சு என்ன பண்றது, ஒன் டைம் தானே யூஸ் பண்ணுவோம், என்ன பண்றதுன்னு யோசிக்காரு. நீங்க ஒன் டைம் தானே யூஸ் பண்ண போறீங்க, ரெண்டலுக்கு எங்ககிட்ட எடுத்துக்கோங்கன்னு ரெண்டல் பெயின் ரிலீவர் நம்ம கொடுக்குறோம். அண்ட் இன்னொருத்தரும் அதே தான் பண்றாரு. இன்னொரு பக்கத்து கடையில அவரும் ஆணி விற்கிறாரு, ட்ரில்லிங் மிஷின் என்ன பண்றாரு, வாடகைக்கு விடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவரும் அதே தான் பண்றாரு, அதே ப்ராடக்ட், அதே பெயின் ரிலீவர் அவர்கிட்டையும் இருக்கு. அப்ப நம்ம என்ன கொடுக்கணும், கெயின் கிரியேட்டர்ஸ். என்கிட்ட ஸ்பெஷலா வாங்குறதுனால உனக்கு என்ன கெயின்? பெயின் ரிலீவர் காமனா அவைலபிளா இருக்கு, ப்ராடக்ட்டும் பெயின் ரிலீவரும் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, அவரும் வாடகைக்கு விடுறாரு. என்கிட்ட வாங்கினா என்னது, என்கிட்ட வாங்கினா உனக்கு என்ன கெயின்? கெயின் ரிலீவர். நீங்க மற்ற கடையில கேட்கணும் அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் பே பண்ணணும், இல்லை அப்படின்னா மொத்த அமௌண்ட்டையும் முதலே கொடுக்கணும். ஓகே, இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாரையாவது ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. என்கிட்ட அப்படி எதுவுமே வேண்டாம் சார், வெறும் 50 ருபீஸ் நீங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடலாம், பேலன்ஸை முடிச்சுட்டு கொடுத்துடலாம். இது கெயின். வேற எந்த கடையிலுமே அது கிடையாது, என்கிட்ட மட்டும்தான் அது இருக்கு. அண்ட் எல்லாரும் 1 மணி நேரத்துக்கு கொடுக்குறாங்களா, நான் 24 ஹவர்ஸுக்கு 200 கொடுக்குறேன், 24 மணி நேரம் வச்சுக்கலாம், நாளைக்கு கொடுத்தா போதும். அது அவருக்கு ஒரு கெயின். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு ட்ரில் பிட் மட்டும், உங்களுக்கு என்ன ட்ரில் பிட் வேணுமோ, என்ன சைஸ்ல ஹோல் போடணுமோ அதுக்கு மட்டும் தான் ட்ரில் பிட் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு ஒரு செட்டாவே மொத்தமா கொடுத்துட்றேன், நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இது அவருக்கு ஒரு கெயின், மற்ற யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு வேலை முடிய வேண்டியது இருக்கு, அந்த வேலையை முடிக்கிறதுல அவருக்கு ஒரு பெயின் இருக்கு, பெயின் ரிலீவர் இருக்கு. என்கிட்ட பர்டிகுலரா வாங்கினா என்ன சொல்யூஷன், என்கிட்ட மட்டும் வாங்கினா என்ன சொல்யூஷன் நான் கொடுக்க போறேன். இப்போ இந்த ஃபுல் ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு எழுதணும். உங்க 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 ப்ராடக்டை அந்த கஸ்டமர் எந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வாங்க வராரு, எந்த வேலையை முடிக்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட் வாங்குறாரு. சரியா? பிஸ்கெட் விற்கிறீங்கன்னா நியூட்ரிஷன் ஃபேக்ட் கம்மியா இருக்கு என் பிள்ளைங்களுக்கு, அப்போ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் வராங்க, ப்ராடக்ட் முடிஞ்சு போச்சு. பெயின் ரிலீவர். ஆனா உங்ககிட்ட அந்த பிஸ்கெட் ரேட்டு கூட இருக்கு அப்படின்னா எப்படி வாங்கலாம்? இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா, இல்ல ஐ மீன் நான் பிஸ்கட்க்கு ஓகே பிரைஸ் கம்மி பண்ண முடியுமா? இதாவது பெயின் ரிலீவர். வாங்காம இருக்கிறதுக்கான, கஸ்டமர் வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அந்த ரீசனுக்கு என்ன பெயின் ரிலீவ் கொடுக்க போறீங்க, அண்ட் உங்ககிட்ட வாங்கினா என்ன அட்வான்டேஜ் இருக்கு, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இதை போடணும். வேல்யூ ப்ரொபோசிஷன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு போடுங்க. இதை ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க போட்டு வைக்கணும். ஓகே, இதுதான் நீங்க கஸ்டமருக்கு கொடுக்க போற வேல்யூ. கஸ்டமர்கிட்ட காசு வாங்குறோம் இல்லையா, இதுல தெளிவா இருந்தா தான் காசே வாங்க முடியும். முதல்ல வேல்யூ, ஜாப்னா அவங்களுக்கு வேலை, ஒரு வேலையை முடிக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம், நீடு. சரியா? அவங்களுக்கு ஒரு வேலை முடிய வேண்டி இருக்கு, அது வேற ஜாப் தானே, கரெக்டா? வேல்யூ ப்ரொபோசிஷன் இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் போட்டீங்க அப்படின்னா தான் நீங்க வேலையை பார்க்கணும். ஏன் இந்த முதல் நாள் வச்சிருக்கோம்னா, சேல்ஸ்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயமே இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன் தான். எதை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம்னு தெரிஞ்சாதான் அதை நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் இருக்கு என்கிட்ட, நான் சானிடரி பேட் விற்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அது தேவை இருக்கு ஆப்வியஸ்லி, கரெக்டா? அது அவங்களுக்கு ஆப்வியஸ்லி தேவை இருக்கு, வாங்கிட்டு தான் போவாங்க. ஆனா என்கிட்ட பெயின் ரிலீவர், நான் ஒரு நேச்சுரல் பேட் விற்கிறேன், வழக்கமா இருக்கிறது லைக் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஓகே, ஏதாவது ஒரு காசு ஃபியூச்சர்ல இப்போ பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணா என்ன சொல்றாங்க, கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குன்றாங்க, ரைட்டா? இப்போ என்கிட்ட வாங்குறதுனால என்ன பெனிஃபிட், கெயின் நான் நேச்சுரலானது விற்கிறேன்,
அண்ட் என்கிட்ட வாங்கினா காஸ்ட்லி தானோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், மெம்பர்ஷிப் மாதிரி எடுத்துக்கலாம். மாசம் மாசம் உங்களுக்கு வந்துடும், நீங்க வந்து இயர்லி ஒன்ஸ் பே பண்ணலாம், இல்லை 6 மாசத்துக்கு ஒன்ஸ் நீங்க பே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெயின் ரிலீவர் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுன்னா 10 ப்ராடக்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட் என்ன வேலையை முடிக்க போகுது, ஓகே, கஸ்டமர் வந்து என்ன வேலையை முடிக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்க வராரு. இப்போ சைக்கிள் கடை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சைக்கிள் கடை வச்சிருக்கோம்னா ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட சைக்கிள் வாங்குறாரு. ஓகே, அவரோட வேலை என்னவா இருக்கலாம், அவரு ஒரு டியூட்டி போறதுக்கு என்கிட்ட சைக்கிள் வாங்கலாம், இல்ல அப்படின்னா அவர் ஒய்ஃபுக்கு வந்து சைக்கிள் வாங்கலாம், இல்ல அவர் பையனுக்கு கிஃப்ட் பண்ணதுக்காக சைக்கிள் வாங்கலாம். கரெக்டா? இல்லைன்னா காலையில வந்து அவர் சைக்கிளிங் பண்ணக்கூடியவரா இருப்பாரு, அதுக்காக வந்து சைக்கிள் வாங்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சைக்கிள் போட்டியில கலந்துக்கணும், ஒலிம்பிக்ல கலந்துக்கணும், அதுக்கு பிராக்டிஸ் பண்ணதுக்காக வந்து சைக்கிள் வாங்கலாம். இப்படி அந்த தேவை அப்படின்றது வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? தேவை அப்படின்றது அதான் வேலை. அவர் அப்போ ஒரே சைக்கிள் தான், ஆனா அது வேற வேற வேலையை முடிக்கிறதுக்காக வேற வேற கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. கரெக்டா? அப்ப அந்த ஜாப் வந்து வேரி ஆகும். அப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமரு அவரோட என்ன தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வாங்குறாரு, என்ன தேவைக்காக நம்ம கிட்ட வாங்க வராரு, இந்த ஆக்சுவலி நம்ம பண்ற இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு எக்ஸாக்டா என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுதான் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். தென் வந்து என்ன பெயின் ரிலீவர், அப்புறம் என்ன கெயின். என்கிட்ட வாங்கினா பர்டிகுலரா என்ன இந்த பெயின் அப்படின்றது, பெயின்ன்றதுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். பெயின் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஐஃபோன் வித்துட்டு இருக்கேன் அப்படின்னா, சரியா, அவருக்கு ஐஃபோன் வாங்கணும், சரியா, ஐஃபோன் வாங்கணும், நான் ஐஃபோன் வித்துட்டு இருக்கேன், உங்க ஜாபும் ப்ராடக்ட்டும் ஓகே ஆயிடுச்சு, ஆனா அவர் வாங்காம இருக்காரு. உங்களுக்கு ஐஃபோன் தேவைப்படுது, நான் ஐஃபோன் வித்துட்டு இருக்கேன், என்கிட்ட வந்தா கிடைக்க போகுது, ஆனா இன்னும் வாங்கல. நீங்க ஏன் வாங்கல? ஏன்னா ஒரு பெயின் பாயிண்ட், ஏன்னா 1,50,000 ரூபா. ஓகே, ஏன்னா 1,50,000 ரூபா, அது ஒரு பெயின் பாயிண்ட், வாங்காமலே இருக்கீங்க. நான் பெயின் ரிலீவர் கொடுக்குறேன். என்னது? நீங்க 1,50,000 ரூபான்னு கவலைப்படாதீங்க, இஎம்ஐ தான், நீங்க 1 ரூபா கூட இப்போ கொடுக்க வேண்டாம், இஎம்ஐல போட்டு வாங்கிருங்க. ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட், சாரி, ஜீரோ டவுன் பேமெண்ட், ஜீரோ என்னது இஎம்ஐ, ஜீரோ இன்ட்ரெஸ்ட். அப்போ பெயின் ரிலீவர். அப்படியா, ஒரு பைசா இப்போ கொடுக்க வேண்டாமா? ஆமா, இப்போ கொடுக்க வேண்டாம், அடுத்த மாசத்துல இருந்து இஎம்ஐ ஆரம்பிக்கும். ஆமா, உடனே வந்து வாங்கிடுவார். இப்போ அவருக்கு வேலை முடிஞ்சு போச்சா? பெயின் ரிலீவர். என்கிட்ட வாங்கினா என்ன அட்வான்டேஜ் இருக்கு? என்கிட்ட வாங்கினா நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன், டெம்பர் கிளாஸ் ஒட்டி கொடுக்குறேன், இல்ல பேக்ல வந்து கவர், பேக் கவர் போட்டு கொடுக்குறேன் ஃபோனுக்கு. வேற யாரும் இஎம்ஐல வந்து ஃபோன் கவர்லாம் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன். என்கிட்ட வாங்குறதுனால பெனிஃபிட். புரியுதா? இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்காக என்ன பெயின் ரிலீவர் இருக்கு, ஏன் இந்த ப்ராடக்ட் இன்னும் என் கஸ்டமர் வாங்காம இருக்காரு, அதுக்கு நான் என்ன பெயின் ரிலீவர் கொடுக்க முடியும், என்கிட்ட வாங்கினா என்ன அட்வான்டேஜ் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போடுற அட்வர்டைஸ்மெண்ட் ஒவ்வொன்றும் சக்சஸ் தான். இதுல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க இது எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட பேசும்போது தெரியும் ஏன் இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதுக்கு என்ன பெயின் ரிலீவர் கொடுக்கணும், அதுக்கு கெயின் கிரியேட்டர் என்ன கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கன்வர்ஷன் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டே போகலாம். இதுதான் மேட்ரு. புரிஞ்சதா? இதுதான் மேட்ரு. இது தெரியாம தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு நான் இந்த ஒர்க் ஷீட்டும் கொடுக்க போறேன். இந்த ஒர்க் ஷீட்ல கம்ப்ளீட்டா நீங்க ஃபில் பண்ணா மட்டும் போதும். ஓகே, இது கெயின் கிரியேட்டர்ஸ்னா என்ன, என்ன கஸ்டமருக்கு ஜாப் முடிய வேண்டியிருக்கு, அண்ட் ப்ராப்ளம், கஸ்டமரோட ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம், அதோட சொல்யூஷன், இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம எழுதணும். கரெக்டா? அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்குறதுனால கஸ்டமருக்கு ஏற்படக்கூடிய பெனிஃபிட், இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட், ஃபீச்சர்ஸ், அண்ட் கஸ்டமர் அதை வச்சு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, கஸ்டமர் வாங்கிட்டாங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அவங்க. மேகி பாக்கெட் நம்ம வழக்கம்போல எடுத்துலாம். மேகி பாக்கெட்டோட பெனிஃபிட் என்ன? 2 மினிட்ஸ்ல வெந்துடும். ஃபீச்சர்ஸ்னா மசாலா பொடி பாக்கெட் உள்ள இருக்கு, அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். அனில் சேமியால மசாலா பொடி கிடையாது, இல்லை ஒரு மசாலா பொடி இருக்கு, அது ஒரு ஃபீச்சர். அதனால என்ன பெனிஃபிட், அதனால என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது, 2 நிமிஷத்துல குக் ஆக போகுது, டேஸ்டியான ஃபுட்டு ரெடி ஆக போகுது, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மேகி பாக்கெட் வாங்கினா இப்படி நம்ம போடலாம். அதே மாதிரி உங்க ப்ராடக்ட் வாங்கும் போது அவங்களுக்கு என்ன என்ன அந்த ப்ராடக்ட்ல என்ன ஃபீச்சர் வச்சிருக்கீங்க, என்ன பெனிஃபிட் கொடுக்க போறீங்க, அது கஸ்டமருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது. ஓகேவா? சாதாரண விஷயம் தான் இது, டெம்ப்ளேட்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். சாதாரண விஷயம், நாம நார்மலா பேசக்கூடிய விஷயம் எழுத போறோம். இது எழுதிட்டீங்கன்னா தெளிவாயிரும். நமக்கு மைண்ட் வந்து அந்த குழப்ப நிலையில இருந்து, சேல்ஸ்னா என்னன்னு தெரியாம இருக்கு இல்லையா, தெளிவாயிரும். ஓ, இந்த ப்ராடக்ட்டை இந்த பெனிஃபிட்டுக்காக தான் வாங்குறாங்கப்பா, அப்போ
இந்த பெனிஃபிட்டை பேசினா இவங்க இதை வித்துடலாம் அப்படின்னு நமக்கு தெளிவாயிரும். அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கு தான் இது. ஓகே. அண்ட் கஸ்டமர் இருக்கக்கூடிய ஃபியர், இந்த ஒருவேளை இந்த ப்ராடக்ட்டை பயத்துக்காக வாங்காம இருக்காங்களா, இல்ல அந்த ப்ராடக்ட் அவருக்கு நீடா, அத்தியாவசியமான ப்ராடக்ட்டா, இல்ல வந்து ஆடம்பரமான ப்ராடக்ட்டா, தேவைக்காக வாங்க வராரா, இல்லைன்னா சரி பரவாயில்ல இருந்தா நல்லா இருக்கும்னு வாங்க வராரா அப்படின்றதையும் இதுல நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேம், உங்க ப்ராடக்ட், ஐடியல் கஸ்டமர், இந்த ப்ராடக்ட்டுக்கான ஐடியல் கஸ்டமர் யாரு, சப்ஸ்டிடியூட்னு இருக்கு. சப்ஸ்டிடியூட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு பதிலாக மாற்று ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு மசாலா பொடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, சூப்பரா சாம்பார் பொடி அப்படின்னா, இப்போ இந்த சாம்பார் பொடியை தாண்டி அவங்க என்ன சக்தி மசாலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது சப்ஸ்டிடியூட். இல்ல நீங்க வந்து லைக் பைக் விற்கிறீங்க, ரைட்டா, பைக் வித்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்டிடியூட் என்ன, இப்போ அவர் சைக்கிள்ல போயிட்டு இருந்தாருன்னா சப்ஸ்டிடியூட். ஓகேவா. இல்ல கார் ஷோரூம் வச்சிருக்கீங்க, சப்ஸ்டிடியூட் என்ன, அவர் வந்து கேப் புக் பண்ணி போயிட்டு இருப்பாரு, அது சப்ஸ்டிடியூட். மாற்றா உங்க ப்ராடக்ட்டுக்கு மாற்றா அவர் என்ன பயன்படுத்திட்டு இருக்காரு. ஓகே. அது கஸ்டமர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. நீங்களா குத்துமதிப்பு போடக்கூடாது. அண்ட் வேல்யூ ப்ரொபோசிஷனோட லைக் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் வேல்யூ ப்ரொபோசிஷன் பிட்ச் அப்படிம்பாங்க. இதை நீங்க பில் பண்ணுங்க. இதுவும் பில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கு. இந்த ஒர்க் ஷீட் நான் நாளைக்கு தான் கொடுப்பேன். பெய்டு மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஷீட் வரும். ஓகே. நாளைக்கு தான் இந்த ஒர்க் ஷீட் நான் கொடுப்பேன். தோஸ் ஹூ ஆர் பெய்ட் தே வில் கெட் த ஒர்க் ஷீட். ஓகே. அண்ட் உங்களோட கம்பெனி நேம், இதோட எக்ஸாம்பிளும் இங்க நான் கொடுத்துருக்கேன். இதை எப்படி எழுதணும்னு எக்ஸாம்பிளும் இருக்கு. இதை பத்தி நாளைக்கு நான் திரும்ப சொல்லி தருவேன். அண்ட் ஆஃபர் ஸ்டேட்மெண்ட், ஆஃபர் கொடுக்குறீங்க இல்லையா, நீங்க வெளியே போனா எப்படி பேசணும், நான் என்ன ப்ரொவைட் பண்றேன்னு எப்படி சொல்லணும், அதை இதுல நீங்க சொல்லிடலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க போடணும். அதனால மூணு தடவை கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு தடவை எழுதினா கூட போதும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க எழுதி வைக்கணும் அப்படின்றதால நான் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இதுல. ஓகே. ஸோ திஸ் இஸ் அன் ஒர்க் ஷீட் that will going to change your entire sales game. நீங்க சேல்ஸ் பண்ற விதமே கம்ப்ளீட்டா மாறிடும் இஃப் யூ கேன் டூ திஸ், ரைட். இப்போ வேல்யூ ப்ரொபோசிஷன் எனக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருச்சு சார். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விற்கிறதுக்கு முன்னால நான் இதை போட்டுட்டு தான் போகணும் அப்படின்றது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் தெளிவா அப்படின்னா, கிளியர் சாட் பாக்ஸ்ல சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. கிளியர் சார். ஓகே. வேல்யூ ப்ரொபோசிஷன் ஒன்று இருக்கு. ஓகே. அதை நான் போட்டாதான் சேல்ஸ் நடக்கும்னு எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கிளியர். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் போடும். சரியா. போட்டா திஸ் வில் ஒர்க் லைக் எனி திங். ரைட். ஃபென்டாஸ்டிக். தெரிஞ்சிருச்சு சார். இப்ப கஸ்டமர்கிட்ட போய் நான் பேசணும், அதுதானே மேட்ரு. தெரிஞ்சிருச்சு வச்சிருச்சு, கஸ்டமர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு வந்து பிரச்சனை ஆயிருது. கஸ்டமர் கன்வர்ஷன்ல பிரச்சனை ஆயிருது. எப்படி பண்றது அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட நம்ம எப்படி பேசணும்னு ஒண்ணு இருக்கு. வேல்யூ ப்ரொபோசிஷன் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த வேல்யூ ப்ரொபோசிஷனை கஸ்டமர்கிட்ட போய் நான் சொல்லணும். எப்பா நீ கொடுக்க காசுக்கு இதுதான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை கரெக்டா சொன்னா மட்டும்தான் அங்க கிளிக் ஆகும். அதுக்கு தான் ஐ ஹாவ் கிரியேட்டட் அ பிட்ச் கால்டு சேல்ஸ் கிங் பிட்ச். நீங்க குயினா இருந்தா குயின்னு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். சேல்ஸ் கிங் பிட்ச் அப்படின்னு ஒரு பிட்ச் வச்சிருக்கோம். ஏன் கிங் பிட்ச்னு வச்சிருக்கோம் அப்படின்னா, பொதுவா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேன். கிங் என்ன பண்ணுவாரு, கிங் வந்து என்ன பண்ணுவாரு, நாட்டு மக்களுக்கு என்ன தேவை இருக்கு. கிங் வந்து ஒரு அரண்மனையில உட்கார்ந்துருப்பாரு. சரியா. அரண்மனையில உட்கார்ந்துருப்பாரு. நாட்டு மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் வருவாங்க. வந்து அரசவையில கூடி, ஐயா எங்க இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இதை தீர்த்து வைங்க, ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வாரு, மந்திரியாரே இதை பாருங்க அதை பாருங்க இதை பாருங்க அப்படின்னு செஞ்சு விட்டுருவார். ஓகே இந்த பிரச்சனையை நான் இப்படி தீர்த்துறேன், அந்த பிரச்சனையை அப்படி தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லுவார் அரசவையில. இதுதான் ஒரு மன்னரோட வேலை. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பிசினஸ்லயும் அப்படிதான். நம்ம கடைக்குள்ள உட்கார்ந்து இருப்போம். கஸ்டமர் ஒரு பிரச்சனையோட வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்க. கரெக்டா. இதுதான் ஒரு மன்னர் பண்ணக்கூடிய வேலை. மன்னர் என்ன பண்ணுவாரு, மக்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கேட்டுறதெல்லாம் கொடுப்பாரு. ஓகே உனக்கு பொற்காசுகள் வேணுமா இதை வச்சுக்க, உனக்கு வந்து நிலம் வேணுமா இந்த இடத்த நீ அங்க போய் உழுது பொழைச்சிக்க, இதை நீ வச்சுக்க அதை வச்சுக்கன்னு மக்களுக்கு, அவங்கள தேடி வர்ற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஃபுல்லா சொல்யூஷன் கொடுப்பாரு. அவர் தான் மன்னர். அதுக்கு ஆலோசனை சொல்றதுக்குலாம் ஆட்கள் இருப்பாங்க, அதெல்லாம் அடுத்த பக்கம். இப்போ நம்ம பிசினஸ்ல என்ன பண்றோம், சேம் சினாரியோ தான். பொதுமக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனா தான் நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பிசினஸ்னா என்ன, ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தானே பிசினஸ். வெளியே மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க என்ன நடக்குன்னு பாருங்க. மன்னர் என்ன பண்றாரு, கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்மளும் மன்னர் இடத்துல தான் இருக்கோம்.
ஆனா மன்னர் மாதிரியா பிஹேவ் பண்றோம்? மன்னர் மாதிரி பிஹேவ் பண்ணல. நம்ம என்ன பண்றோம்? கஸ்டமர்கிட்ட போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா, எனக்கு இந்த டார்கெட் இருக்கு, வாடகை கட்டணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், பிள்ளைக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, ஓகே, வேற என்ன இபி பில் கட்ட வேண்டியிருக்கு, என் ப்ராடக்ட் நிறைய எடுத்துட்டேன், இதெல்லாம் விற்கணும், எப்படியாவது என்கிட்ட வாங்கிரு அப்படின்னு நம்ம போய் நின்றுகிட்டு இருக்கோம் கஸ்டமர் கிட்ட. நான் சொல்றது புரியுதா? நம்ம மன்னர் மாதிரி உதவி செய்யணும் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் ஆக்சுவலி. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கஸ்டமர் இஸ் த கிங்னு நினைச்சு கஸ்டமர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு எப்படியாவது காசை கொடுத்துரு, எப்படியாவது வாங்கிரு என் ப்ராடக்டை, ஆஃபர் கொடுக்குறேன், என்னெல்லாம் வேணுமோ உனக்கு நான் தாங்கி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் இஸ் த கிங்கு, கஸ்டமர் இஸ் த காடு, கஸ்டமர் இஸ் அவர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டா நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சேட் பாக்ஸ்ல எஸ் போடுங்க. நம்ம கிங்கு மாதிரி இல்ல, நம்ம தான் பொதுமக்கள் மாதிரி கையேந்தி நிற்கும் கஸ்டமர் கிட்ட காசுக்காக. கரெக்டா? நம்ம தான் கிங்கு, நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கோம், நம்ம வாங்க கேட்குற இடத்துல இல்ல. அண்ட் நீங்க கொடுக்குற இடத்துல இருந்து தான் ஒரு கிங் மாதிரி தான் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணுமே தவிர நீங்க அவங்க கிட்ட போய் எப்படியாவது வாங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கஸ்டமர் இஸ் நாட் பாஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்டமர் இஸ் நாட் பாஸ், கஸ்டமர் இஸ் நாட் காட், கஸ்டமர் இஸ் நாட் கிங். கஸ்டமரு பாஸும் கிடையாது, கிங்கும் கிடையாது, கடவுளும் கிடையாது. கஸ்டமர் இஸ் எவ்ரி திங்கும் கிடையாது. அப்ப கஸ்டமர் யார் சார் அப்படின்னு கேட்டா, கஸ்டமர் இஸ் எ சைல்டு. கஸ்டமர் ஒரு குழந்தை. ஏன் நான் அப்படி சொல்றேன்னு நாளைக்கு செஷன் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஆமா அப்படின்ட்டு. கஸ்டமர் ஒரு குழந்தை, கஸ்டமர் கடவுளும் கிடையாது. கஸ்டமர் இஸ் நாட் அ கிங், கஸ்டமர் இஸ் நாட் அ பாஸ், கஸ்டமர் இஸ் நாட் அ காட், கஸ்டமர் இஸ் அ சைல்டு. ஓகே. அங்க நம்ம கிங் மாதிரி பிச் பண்ணுமே தவிர அங்க போய் நின்றுக்கிட்டு எப்படியாவது என் ப்ராடக்டை வாங்குன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கோம், கொடுக்குற மாதிரி இருந்து அதை பிச் பண்ணா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இது பேரே சேல்ஸ் கிங் பிச் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஓகே. சி, இந்த சேல்ஸ் கிங் பிச்ல என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? இந்த 4 விஷயமும் சேர்ந்துச்சுன்னா நீங்க ஒரு கிங் மாதிரி பிச் பண்ண முடியும், ஆர் ஒரு குயின் மாதிரி பிச் பண்ண முடியும். என்னது? மொதல் விஷயம்னா ஹூக். ஹூக் என்ன? பெயின் பாயிண்ட். இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒன்ன வச்சு பேசலாம். அந்த ஃபர்ஸ்ட் 8 செகண்ட் ரொம்ப முக்கியம் சொன்னோம் இல்லையா? அந்த 8 செகண்ட்ல ஹூக் பத்தி தான் பேசணும், ஹூக் தான் பேசணும். இப்ப நீங்க வேல்யூ ப்ரொபோசிஷன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. அந்த வேல்யூ ப்ரொபோசிஷன் பெயின் பாயிண்ட், அவர் ஏன் வாங்காம இருக்காருன்னு ஒரு பெயின் பாயிண்ட் பார்த்தோமா, அந்த இடம் இது ஹூக். அதை பத்தி பேசலாம். இல்ல அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த உங்க ப்ராடக்ட் அவர்கிட்ட இல்லாததுனால அவர் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரைட்டா, அதை பத்தி பேசலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்பிக் இருக்கு அப்படின்னா, ஹார்பிக் என்கிட்ட இல்லைன்னா நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவேன்? டாய்லெட் கிளீனா இருக்காது, டாய்லெட்ல வந்து ஜென்ஸ் இருக்கும், டாய்லெட்ல ஸ்மெல் அடிக்கும், ஓகே, இதெல்லாம் என் பிரச்சனை. அதை பத்தி பேசலாம். உங்க டாய்லெட் ஸ்மெல் அடிக்குதா, உங்க டாய்லெட்ல கிருமிகள் அதிகமா இருக்குதா அப்படின்னு நம்ம ப்ராப்ளத்தை பத்தி பேசுறோம். அது ஹூக்கு. கரெக்டா? நல்லா கேட்டுக்கோங்க, கிளியரா கேட்டுக்கோங்க. முதல்ல ஹூக்கு பத்தி ஹூக் பேசுறோம், சரியா? அவங்கள கண்டினியூஸா கவனிக்க வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 8 செகண்ட் இந்த ஹூக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அதை கவனிப்பாங்க கண்டினியூஸா. ஸோ கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் பத்தி பேசலாம், இல்ல ப்ராப்ளத்தை பத்தி பேசலாம், இல்ல கரண்ட் ட்ரெண்ட் புதுசா ஏதாவது ட்ரெண்டியா போயிட்டு இருந்துச்சுன்னா அதை பத்தி நம்ம பேசலாம். அப்படிலாம் பேசினா கஸ்டமர் நின்று கவனிப்பாங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு, அதோட முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா அப்படி சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே. ஈரான்ல வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா நின்று இவன் ஏதோ கரண்ட் நியூஸை பத்தி பேசுறானே அப்படின்னு கவனிப்பாங்க. ஓகே. அதோட எண்ட் ஆஃப் த இதுல வந்து உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க டைப் பண்ணி பேசணும். அது வந்து கிரியேட்டிவா பண்ணணும். பட் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தோட இல்லாம வேற ஏதாவது ஜாலியா பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது வந்து ட்ரெண்டா என்ன போயிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி பேசலாம். ரைட்டா? ஹூக், பெயின் பாயிண்ட் பத்தி பேசலாம், இல்ல ப்ராப்ளம் பத்தி, இல்லைன்னா ட்ரெண்ட் பத்தி பேசலாம். ஓகே. அண்ட் செகண்ட் என்ன பேசணும்னா கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை. உங்களோட நம்பகத்தன்மையை சொல்லணும். என்ன சொல்லணும்? அதுல ஒண்ணு நம்பரை பத்தி சொல்லலாம், நம்பர் பேசலாம், இல்லைன்னா சோசியல் ப்ரூஃப் அதை பேசலாம். நம்பர்ஸ்னா என்ன? லைக் என்னென்ன நம்பர் நீங்க சொல்லலாம்? கிளைண்ட், எங்களுக்கு எவ்வளவு கிளைண்ட் இருக்காங்க, 100 கிளைண்ட் இருக்காங்க அப்படி பேசலாம். ஓகே. இல்ல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நாங்க வந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல எங்களுக்கு 20 பிரான்ச் இருக்கு அப்படி பேசலாம்.
இல்லை ப்ராஃபிட். போன வருஷம் மட்டும் B2Bயா இருந்தால் ப்ராஃபிட் பேசணும். போன வருஷம் மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40% ப்ராஃபிட்ல ஓடிட்டு இருக்கு சார் அப்படி சொன்னா அது B2B பெரிய சூப்பர். அண்ட் சேல்ஸ் போன தடவை மட்டும் போன மாசம் மட்டும் எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 1000 பீஸ் வித்துருச்சு சார் இது அப்படி சொன்னா மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துரும். அப்போ விஷயம் ஹூக்கு கரெக்டா. ஹூக் பேசுறோம், ஒரு ப்ராப்ளம் பெயின் பாயிண்ட் கரெக்டா. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மொபைல் ஐஃபோன் வேணுமா, உங்களோட ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீங்க சுத்திட்டு இருக்கீங்களா, ஐஃபோன்னா உங்களை வந்து ஒரு பணக்கார தன்மையா காட்டும், ஒரு ரிச்சா காட்டும், உங்களோட ஸ்டேட்டஸை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, ஹூக்ல சொல்லிட்டு நீங்க ரிச்சா ஃபீல் பண்ணணுமா ஐஃபோன் வாங்குங்க அப்படின்னு ஒரு ஹூக் சொல்றோம். சொல்லிட்டு போன மாசம் ஐஃபோன் மட்டுமே கிட்டத்தட்ட நான் சாம்சங் விற்கேன் ஐஃபோன் விற்கேன் ஆனா ஐஃபோன் தான் ஒரு 30 பீஸ் எக்ஸ்ட்ரா வித்துருக்கு அப்படின்னு சொன்னா அது கிரெடிபிலிட்டி. ஓ அப்ப நிறைய பேர் வாங்குறாங்களா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா சோசியல் ப்ரூஃப் சொல்லலாம். சோசியல் ப்ரூஃப்னா என்ன, உங்களோட டெஸ்டிமோனியல், ஆன்லைன் ரேட்டிங், கூகுளில் செம ரேட்டிங் இருக்கு, அமேசானில் செம ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை சக்ஸஸ் ஸ்டோரி. ஏற்கனவே இப்படிதான் நான் இப்போ மொபைல் வாங்குறேன் 25 அல்ட்ரா இன்னைக்கு. ஓகே, சாம்சங் 25 அல்ட்ரா 1,25,000 ஓகே, நேற்று நான் வந்து ஷோரூம்ல போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ நேற்று வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இன்னும் ரிவ்யூஸ் எனக்கு வந்து கூகுள் பிக்சல்னு ஒன்று இருக்கு, கூகுள் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல்னு ஒரு மாடல் இருக்கு புதுசா. அதுக்கு எதுக்கும் கம்பேரிசன் சொல்லி ஒரு யூடியூபர் வந்து கூகுள் வாங்கிட்டு போனாரு, அந்த மொபைல் வாங்குங்க, அது 1,00,000 ரூபா தான், அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அது வந்து சோசியல் ப்ரூஃப். அவர் எப்படி காட்டினாருன்னா அந்த யூடியூபர் வந்து அந்த கூகுள் மொபைலை வாங்கினாரு, மொபைலுக்குள்ள 300 அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்காரு. அதனால ஃபாஸ்டா இருக்கு சார் பாருங்க, அவர் யூடியூபர் தான், நீங்க சாம்சங் போறதை விட இதை வாங்குங்க அப்படின்னு என்கிட்ட காட்டினாரு. நான் ஒரு செகண்ட் என்ன ஆயிட்டேன் அப்படின்னா, நான் சாம்சங் தான் வாங்க போனேன், டக்குன்னு கூகுள் வாங்கிடுவோன்னு மைண்டே மாறிட்டேன். அது எதனாலன்னா ஏற்கனவே ஒருத்தர் வாங்கி சக்சஸ் ஸ்டோரியை என்கிட்ட ஷேர் பண்ணார். நான் சாம்சங் வாங்க போறேன், அவர் கூகுள் மொபைல் சேம் கேட்டகரி தான் சார் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை சக்சஸ் ஸ்டோரியை காட்டுறாரு. இங்க பாருங்க, இப்போ போன வாரம் தான் வாங்கினாரு, அவர் மொபைல்ல எவ்வளவு அப்ளிகேஷன் வச்சிருக்காரு பாருங்கன்னு சொல்லி மொபைல்ல காட்டினாரு. ஃபுல் அப்ளிகேஷன் நிறைய வச்சிருக்காரு. நானும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். அதனால சிமிலரா என்கிட்ட சக்சஸ் ஸ்டோரி காட்டினாரு. நான் மாறிட்டேன் சீரியஸா. ஓ அப்படியே, அப்போ நம்ம கூகுளே வாங்கிடலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு செகண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஓகே, நான் எல்லா ரிவ்யூலாம் பார்த்துட்டு போய் வாங்க முடிவு பண்ணி போயிருக்கேன், ஆனா எனக்கே கன்ஃபியூஷன் கொடுக்கு. அவ்வளோ பவர்ஃபுல் சோசியல் ப்ரூஃப். ஒரு ப்ராடக்டை விற்க முடியல, கஷ்டமா இருக்குன்னா இதை கிரியேட் பண்ணி நீங்க வித்துடலாம். மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, சைடு வீட்டில் இருக்கு, ஏன் உங்க வீட்டில் இல்லையா அப்படின்னா எங்க வீட்டில் வந்துருச்சு டேபிள் மேட். அதுதான் சோசியல் ப்ரூஃப். சரியா. ஸோ அது நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு தடவை நீங்க சேல் பிச்சு பேச முடியும் கஸ்டமர்கிட்ட, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன, ஹூக் பேசுறோம், அடுத்து நம்பர், இல்லைன்னா சோசியல் ப்ரூஃப். ஓகே, இல்லைன்னா சோசியல், ரெண்டுல ஏதாவது ஒன்று பேசுறோம். பேசினா அவங்க நம்புவாங்க. ஏன்னா சேல்ஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்டை பில்டு பண்றோம். அப்புறம் ஒய் யூ, ஏன் என்கிட்ட வாங்கணும், ஏன்னா என்கிட்ட தான் சூப்பர் ஆஃபர் இருக்கு, நாங்க தான் சர்வீஸ் பெஸ்டா கொடுப்போம், கஸ்டமர் பேஸ் நாங்க தான் கூட, காம்படிட்டரோட பிரைஸ் மற்றவங்களோட என்கிட்ட தான் செம பிரைஸ்ல கிடைக்கும், இப்படின்னு ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லலாம். ஒய் யூ அப்படின்றதுக்கு, ஏன் என்கிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்கான ரீசன். அண்ட் கால் டு ஆக்ஷன் கடைசியில என்னது, கால் டு ஆக்ஷன்ன்றது என்னது, நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும், எங்க வெப்சைட்டுக்கு போவாங்க, இல்ல கடைக்கு வருவாங்க. ஏன்னா ரீல்ல நீங்க பேசுறீங்க வச்சுக்கோங்களேன், இந்த பிக்சர் ரீல்ல பேசுறீங்க அப்படின்னா ரீல்ல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரம் ஆன்லைன் ஸ்டோர் போய் பார்ப்பாங்க, வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஸ்டோர் பார்ப்பாங்க, இல்ல இன்பாக்ஸ் வருவாங்க, எங்கேயாவது வருவாங்க, அது பேர் டிராஃபிக் இல்லையா. ஆன்லைன்ல வந்தா ஆஃப்லைன்ல வந்தாலும் அது பேர் டிராஃபிக். ஒருத்தங்களுக்கு நீங்க என் கடை இங்க இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் அங்க இருந்து நம்ம கடைக்கு வந்தாருன்னா அது பேர் டிராஃபிக், டிராஃபிக் ஜென்ரேஷன் அது பேர். ஓகே, வெப்சைட்டை போய் பார்க்காங்கன்னா ஆன்லைன் டிராஃபிக் அது பேர். ரைட், ஆட்களை வர வைக்கிறது, வாக்கின் வர வைக்கிறது, அது டிராஃபிக். இப்போ கால் டு ஆக்ஷன்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு ஆர்டரிங் வேர்ட்ஸ் இருக்கு, இன்னொன்னு ஆக்ஷன் வேர்ட்ஸ். இது ரெண்டும் இருக்கு. இந்த வார்த்தை பிரயோகம் கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சேல்ஸ் கன்வெர்ட் ஆகும். நீங்க இவ்வளவு தூரம் பேசுவீங்க, ஹூக்கு, கிரெடிபிலிட்டி, ஒய்யூ வரைக்கும் பேசுவீங்க. ஆனா கால் டு ஆக்ஷன் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆஃபர் நீங்க கொடுப்பீங்க இல்லையா, அந்த ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும், வார்த்தைகளை மாத்தணும். வாங்கிக்கோங்க 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 மட்டும் சொல்லக்கூடாது. வாங்கிக்கோங்க அப்படின்றதே ஒரு கால் டு ஆக்ஷன் தான், அதை மட்டும் சொல்லக்கூடாது. வேற என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்தினா கஸ்டமர் வாங்குறதுக்கான வழி இருக்கு, எதை சொன்னா கன்வெர்ட் ஆவாங்க, கடைசியில என்ன சொன்னா கன்வெர்ட் ஆவாங்க அப்படின்னா ஆர்டரிங் வேர்ட்ஸ். ஆர்டர் பண்ற மாதிரி, அர்ஜென்சி அண்ட் ஸ்கேர்சிட்டி. அர்ஜென்சினா
அவங்கள அர்ஜென்ட் படுத்துறது இல்லையா, உடனே இப்பவுமே வாங்குங்க அப்படின்னு அர்ஜென்சியை உருவாக்குறது. ஸ்கேர்சிட்டினா ஒரு பற்றாக்குறை, என்கிட்ட லிமிடெட் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு உருவாக்குறது. இது ரெண்டையும் சொன்னா இந்த ரெண்டுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். ஓகேவா, ஏதாவது ஒண்ணு நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ண போறேன். அது எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த கஸ்டமர் கிட்ட எப்போ ஷேர் பண்ணணுமோ அப்படி ஷேர் பண்ணுங்க, கன்வெர்ட் ஆகும். ஓகே, அர்ஜென்சி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் என்னென்னலாம் வார்த்தைகள் இருக்கு. பை நவ், புக் நவ். நவ் அப்படின்ற வார்த்தை அது ஆர்டர் பண்றது, உடனே வாங்கு அப்படின்ட்டு. இப்போ நான் ஜாயின் நவ்னு போட்ட உடனே உங்க மைண்ட்ல வந்து ட்ரிகர் ஆகும், அது உங்களுக்கு தெரியாது, சைக்காலஜிக்கலா இருக்கும். ஏன்னா நம்ம 200 வருஷமா அடிமையா இருந்து வந்தவங்க தான். அவன் வந்து ஆர்டர் போட்டே தான் நம்மளை பழகியிருக்கான். ஓகே, பை நவ் புக் நவ் அது அப்படியே நம்ம ஜீன்ல இருக்கும். பொதுவாகவே நமக்கு ஆர்டர் சொன்னா டக்குன்னு கேட்கணும் அப்படின்னு தோணும் ஹியூமன் பீயிங்க்கு. அப்போ பை நவ் புக் நவ்னா ஆர்டரிங் வேர்டு. ஓ அப்படியே உடனே பண்ணணுமா, சரி அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகும் டக்குன்னு. அந்த ஃபீல் அடுத்து என்ன பண்றீங்கன்றத மேட்டர். ஓகே, தென் வந்து வைல் ஸ்டாக் லாஸ்ட், ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே அர்ஜென்சியை உருவாக்கும். டோன்ட் மிஸ் அவுட், இதை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அர்ஜென்சி உருவாக்கும். மஸ்ட் எண்ட். ஓகே, ஆஃபர் முடிய போது, சீக்கிரம் வாங்கிக்க, ஆஃபர் முடிஞ்சிருப்போம், நாளையோட முடிஞ்சது. இல்ல ஹரி, ஹரி அப் அப்படின்னு போடுறது. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஓகே, வார்த்தைகள் ஹரி, ஓகே, அண்ட் ஆஃபர் எண்ட்ஸ் சூன். இந்த மாதிரி இதெல்லாம் அர்ஜென்ட்டை உருவாக்கும். நீங்க ஒரு ஆட் போடுறீங்க அப்படின்னா கால் நவ், பை நவ், ஆர்டர் நவ்னு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வார்த்தைகளை எதுலையாவது யூஸ் பண்ணணும். அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தி போட்டுக்கணும். ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கு, சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும். இது இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க தமிழாக்கம் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, விரைவாக ஆர்டர் செய்யவும். ஓகே, விரைவாக இது, அது வந்து இது எல்லாமே சைக்காலஜி தான். விரைவாக ஆர்டர் செய்யவும் நான் சொல்லும் போதே உங்க மைண்ட்ல வந்து சீக்கிரம் செய்யணும்னு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். நான் விரைவு அப்படின்னு சொன்னாலே இப்போ உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகும். வேகமா அப்படின்னு சொன்னாலே கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஹரின்ற வார்த்தை, இந்த வார்த்தைகள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணும் நிறைய. தென் வந்து ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டின்னு என்ன? எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர், பிக்கெஸ்ட் எவர் ஆஃபர், இல்ல லிமிடெட் எடிஷன், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறது ஸ்கேர்சிட்டி. கொஞ்சம் தான் எங்க கிட்ட இருக்குப்பா. ஓகே, ஸ்டாக் எக்ஸ்க்ளூசிவ்னாலே கொஞ்சம் தான் அர்த்தம், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர். ஓகே, ஸோ சில இப்போ ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கலர் வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர், இல்லை ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னா பிக்கெஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அதை போய் அட்டன் பண்ணணும்னு நமக்கு தோணும். அண்ட் வந்து லிமிடெட் எடிஷன். ஓகே, சில ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் போடுவாங்க. சில கார் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கலர் வந்து லிமிடெட் எடிஷன் தான் போடுவாங்க. இந்த லிமிடெட் எடிஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஹை எண்ட் ப்ராடக்ட் ஃபுல்லாக லிமிடெட் எடிஷனில் விற்றுருவாங்க. லிமிடெட் எடிஷன் சின்ன சேஞ்ச் பண்ணி லிமிடெட் எடிஷனில் விற்றுருவாங்க. ஓகே, ஸோ உங்களோட ப்ராடக்ட் அப்படி இருக்கா, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமா அப்படின்றத பாருங்க. அப்புறம் ஆக்ஷன் வேர்டுன்னு இருக்கு, ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது. எதெல்லாம் பேஸ் பண்ணி கஸ்டமர் ஆக்ஷன் எடுப்பாங்களோ அதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ். சேஃப்டி பேஸ் பண்ணி, ஹாப்பினஸ் பேஸ் பண்ணி, அபண்டன்ஸ் பேஸ் பண்ணி, கியூரியாசிட்டி பேஸ் பண்ணி தான் கஸ்டமர் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேவா, இந்த 4 ரீசன் தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் தே டேக் ஆக்ஷன். பீப்புள் எப்போ வாங்குவாங்க, எமோஷனலாக தான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. அந்த எமோஷனை கிரியேட் பண்ணக்கூடியதே இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். எப்படி கிரியேட் பண்ணணும், சேஃப்டியாக அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஐஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படிதான் மார்க்கெட்டை பிடிச்சாங்க. யாரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கவே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஐஃபோன் ஷோரூம் போனீங்க, ஆப்பிள் ஷோரூம் போனீங்கன்னா எல்லாத்தையும் இப்படி அடிச்சு வச்சிருப்பாங்க மொத்தமாக. ஃபோனை போய் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். 1,50,000 ஃபோனை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்க வச்சாங்க. அது இப்போ சேல்ஸில் வந்து கொடி கட்டி பறக்கு. அதுக்கு முன்னால் எந்த மொபைல் ஃபோன் நம்ம ஊர் ஆட்கள் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, இது ஜுவல்லரி மாதிரி ஒரு ஷட்டர் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. கேட்டால் எடுத்து கையில் கொடுப்பாங்க. அதுவும் கையில் கொடுக்க மாட்டாங்க, அவர் தான் செஞ்சு காட்டுவார். முன்னால் நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஐஃபோன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க வரிசையா. யார் வேணாலும் போகலாம், எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த ட்ரை அப்படின்றது தான் அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணி சூப்பராக இருக்கான்னு வாங்க வச்சு இன்னைக்கு $1 trillion கம்பெனி. அவ்வளோதான். கார்லாம் எப்படி விற்கிறாங்க, ட்ரையல் தான். காரு ட்ரை பண்ணி பார்த்து வாங்க சொல்றதான். அப்போ உங்க பிசினஸ்ல அதை இன்பில்ட் பண்ண முடியுமா, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ட்ரெஸ் எல்லாம் எப்படி விற்கிறாங்க, ட்ரையல் தான். ஓகே, அப்போ சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க, ஓகே பயம் இல்லாம வாங்கலாம்ப்பா நான் அப்படின்ட்டு. அப்புறம் சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. சார் ட்ரெஸ் எடுக்க போறவங்க சொல்லுவாங்க, இதை சூஸ் பண்ணுங்க உங்க கலருக்கு சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. சாரி எடுக்க போகும்போது சூஸ், வியூ, ஓகே வந்து பாருங்க, அண்ட் செக்யூரா ஃபீல் பண்ணலாம். ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது செக்யூர்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதுல இந்த வார்த்தைகள், ஓகே நான் சொல்றது வார்த்தை.
இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பேசும்போது பயன்படுத்துனீங்கன்னா செக்யூரா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஓ அப்படியா சரின்ட்டு அவங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம், ஆக்ஷன் எடுக்க வைப்பாங்க. ஓகே, ஆக்ஷன் எடுப்பாங்க. அண்ட் ஹாப்பினஸ் பேஸ் பண்ணது. பேம்பர் அப்படின்ற வார்த்தை, ட்ரீட் அப்படின்ற வார்த்தை, என்ஜாய் அப்படின்ற வார்த்தை, செலிப்ரேட் அப்படின்ற வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வாங்குறதுக்கு தூண்டும். ட்ரீட் அப்படின்ற வார்த்தை இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கிங் சிக்னு ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு டேக்லைன் போட்டிருக்காரு, வி ட்ரீட் அவர் கஸ்டமர் லைக் அ கிங் அப்படின்னு போட்டிருக்காரு. ட்ரீட்ன்ற வார்த்தை, வி ட்ரீட் அவர் கஸ்டமர் அஸ் அ கிங் அப்படின்னு போட்டிருந்தார். ஸோ அதை அப்போ ட்ரீட் அப்படி நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நிறைய கஸ்டமர் வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை எங்க என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோம் ஹாப்பினஸை வந்து கொடுக்கும் அவங்களுக்கு. பேம்பர் பண்றதா இருக்கலாம், ட்ரீட் பண்றதா இருக்கலாம், என்ஜாய் அப்படின்ற வார்த்தையா இருக்கலாம், செலிப்ரேட்ன்ற வார்த்தையா இருக்கலாம், இதெல்லாம் பயன்படுத்தும் போது ஆப்வியஸ்லி கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அண்ட் அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னா என்ன, டபுள் யுவர் ஹாப்பினஸ், ட்ரிபிள் யுவர் ஹாப்பினஸ் பை அவர் ப்ராடக்ட். ஓகே, யூஸ் அவர் ப்ராடக்ட், டபுள் யுவர் இன்கம், பூஸ்ட் யுவர் சேல்ஸ். நான் சொல்றேன் இல்லையா, பூஸ்ட் யுவர் சேல்ஸ். பூஸ்ட் அப்படின்னாலே என்னது, ஒரு அபரிமிதமானது, சேல்ஸ் வந்து பூஸ்ட் ஆயிரும். அண்ட் வந்து மேக்சிமைஸ் யுவர் ப்ராஃபிட். ஓகே, அந்த மாதிரி மேக்சிமைஸ் யுவர் ஹாப்பினஸ் வாட் எவர். அபண்டன்ஸா அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறது, என் ப்ராடக்டை யூஸ் பண்ண ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ண இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தணும். அப்புறம் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி வார்த்தைகள். பி த ஃபர்ஸ்ட். ஓகே, பி த ஃபர்ஸ்ட் டு பை த ப்ராடக்ட், பி த ஃபர்ஸ்ட் டு யூஸ் த ப்ராடக்ட். எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ஒரு மாடல் ஹவுஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அன்லாக் த ஹாப்பினஸ், டேர் டு டூ திஸ். ஓகே, சில காரு, இந்த மவுண்டைன் டியூன்னு ஒரு இது இருக்கு, ட்ரிங்க், அதெல்லாம் பார்த்தா டேர் டியூ தான். Okay. இந்த மாதிரி வார்த்தைகள். தில் இருந்தா இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வரும், தம்ஸ் அப்னு நினைக்கிறேன். ஓகே, அதுல இந்த டேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னோ இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தும் போது கஸ்டமர் ஆக்ஷன் எடுப்பான், ஆக்ஷன் எடுக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பிச்சு. இந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும், ஹூக் பயன்படுத்தணும், கிரெடிபிலிட்டி பயன்படுத்தணும், ஏன் என்கிட்ட வாங்கணும்னு பயன்படுத்தணும். இந்த நாளையும் பயன்படுத்தி ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பேசினாதான் அது ப்ராடக்ட் பிச். இந்த பிச் நீங்க பண்றதுக்கு ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அண்ட் ஒர்க் ஷீட் தட் ஆல்சோ டுமாரோ. ஏன்னா பெய்டு பீப்புளுக்கு மட்டும் தான் ஐ வாண்ட் டு கிவ் யூ. இது வந்து ஒரு 45 செகண்ட் பிச். ஓகே, 45 செகண்ட் பிச்சு, 70ல இருந்து 100 வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிச் நல்லா இருக்கும். இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். உங்களுக்கு கீழே கொடுத்துட்டேன், என்ன ஹூக் பேசணும். ஓகே, என்ன ஹூக் பேச போறீங்க அதை இதுல எழுதுங்க, என்ன ஆஃபரு அதை இதுல எழுதுங்க. ஓகே, ஒய் யூ. ஓகே, சிடிஏ, என்ன சிடிஏ யூஸ் பண்ண போறீங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இது பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதி வச்சுக்கணும். உங்கள்கிட்ட 100 ப்ராடக்ட் இருக்குன்னா 100 பிரிண்ட் அவுட் எடுங்க, ரெண்டு ரெண்டா டெய்லி எழுதுங்க. எப்படி இந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசலாம், எப்படி பேசலாம், எப்படி பேசலாம்னு எழுதி வச்சுட்டீங்கன்னா இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா வேலையே முடிஞ்சு. உலகத்துல எங்க போய் நின்னாலும் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தி 45 செகண்ட்ல சொல்லி முடிச்சிருவீங்க. 45 செகண்ட். ஏன் 45 செகண்ட், 30 செகண்ட்லாம் இருக்கு, பிஎன்ஏல 30 செகண்ட்னு இருக்கும். 30 செகண்ட்ல யாருக்கும் எதையும் அவ்வளவு தெளிவா சொல்லிட முடியாது. நான் இதை ரொம்ப வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி 49 செகண்ட்னு வச்சு அப்புறம் 45 செகண்ட்னு வச்சிருக்கேன். ஓகேவா, 45 செகண்ட்ல ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தெளிவா ஒருத்தங்க கிட்ட நீங்க சொல்ல முடியும். அதுல ஃபர்ஸ்ட் 8 செகண்ட் ரொம்ப முக்கியம், அதுல என்ன பேசணும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் ஹெல்ப் யூ a lot. 45 செகண்ட் இஸ் மோர் தென் enough. 40 செகண்ட் ஓகே தான், 40 செகண்ட் ஓகே. ஆனால் 45 செகண்ட்ல நீங்க தெளிவா பேச முடியும். தெளிவா இதுதான் மேட்ரு அப்படின்னு பதறாம நிதானமா பேச முடியும். 30 செகண்ட் நீங்க அவசரப்பட்டு கட கட கடன்னு எதுவும் இது விட்டுருமோ அதை வந்து மறந்து பேசணும். 45 செகண்ட் நிதானமா பேசி முடிச்சிடலாம் சூப்பரா. ஓகே, less than 1 minute you can pitch a product for sales. ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பணம் சம்பாதிங்க. ஓகே, ஹாப்பியா இருங்க, உங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோங்க. இதை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. பிகாஸ் இதில் நீங்க படிக்க போற இந்த 10 நாள்ல படிக்க போற விஷயம் நீங்களா லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2ல இருந்து 3 வருஷம் ஆயிடும். ஓகே, சேவ் த டைம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஜஸ்ட் மீட் ஆன் நெக்ஸ்ட் செஷன்.